புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? காலையில் டக்குன்னு ஸ்கூல் கிளற மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் போல் புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சுருங்க. ஊறிட்டுனா சீக்கிரமாக கரைக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை எடுத்து கையில் இப்படி கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க புளியை. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. குழம்பு ஊற்றுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கரைச்சி இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, மஞ்சாத்தூள், உப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. அதுவும் வதக்கி எடுத்த உடனே காஞ்ச மிளகா சேர்த்துருங்க. இப்போது பெருங்காயம், மஞ்சாத்தூள், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. நம்ம புளி கரைச்சி பாருங்க, அதை எடுத்து சேர்த்துருங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு, தாளிச்சிட்ட பிறகு இதை பாருங்கள், இதை மாதிரி கொதிக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா சீக்கிரமாக கொதிச்சிடும். இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் குழம்பு. இதை வந்துடுச்சு, திக்காயிடுச்சு குழம்பு. அவ்வளோதான், திக்காயிடுச்சு குழம்பு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த குழம்ப காலையில் ஸ்கூல் போகிறதுக்காக வச்சுருக்கு. ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு பொடி போடணும். அந்த பொடி அடுத்த வீடியோவில் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.